ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் ஜூனியர் கோகுல் சேனல்லேருந்து பேசுகிறேன், சுகுமார். எங்கள் வீட்டில் புதுசாக இப்போ தான் ரொம்ப நாள் ஆசை எல்ஜி வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோட் 6.5 kg வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இப்போ தான் அதோட எங்களுக்கு நிறைவேறிச்சு. இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா. ஃப்ளிப்கார்ட்டில் தான் நாங்கள் வாங்கினோம். எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இருந்ததுனால எங்களுக்கு ஒரு 1500 ரூபா மைனஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போது எல்ஜி ஃப்ளிப்கார்ட் மூலிமா ஒரு மெக்கானிக் வந்திருக்காரு, அவர் சொல்வார். அதை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் துணிகள் போட்டு துவைக்கும் போது நான் உங்களுக்கு நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போது மெக்கானிக்கு பேசுவார். வாங்க, அவர் என்ன பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரு நம்ம தெரிஞ்சுப்போம். பிறகு நம்ம அதே போல் செய்வோம். அப்படியே பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு பண்ணி வரணும். ஏன்னா உங்களுக்கு மிஷின் சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன். அதை எதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த ஹோஸ் குழாயிலேருந்து இங்கே வருதுங்களா, இது பார்த்தீங்கன்னா மிஷினில் இங்கே தான் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகுதுங்களா, இப்படி வந்தால் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? கழட்டிட்டு தண்ணியை ஆஃப் பண்ணி இதை கழட்டிட்டு இதை எடுத்து வாஷ் பண்ணுங்க. நகத்தாலையும் எடுக்கலாம், கட்டிங் பேடை பிடிச்சியும் எடுக்கலாம். உடைக்காமல் பார்த்தீங்க டேங்கில் அழுக்கு பாசம் உப்பு எல்லாமே இதெல்லாம் படி. வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை இதை எடுத்து வாஷ் பண்ணுங்க. இதுக்குள்ளேயே ஒரு கொசு வலை இருக்கும். இது துணியை விரல்ல வச்சுட்டு இப்படி சுற்றி தொடச்சி விடுங்க. சின்ன இதை மீறி போகிறது தான், மேக்ஸிமம் இருக்காது. இருந்தாலும் தொடச்சி விடுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்படி போடுங்க. திருப்பி போட்டுறக்கூடாது, இதுதான் போடுங்க. போட்டுட்டு இந்த ஓஸை கனெக்ட் பண்ணுங்க. இது சரியா பண்ணுங்க. இதை பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ள வேகமா வராது, பவுடர் கரையாது. அதே மாதிரி மிஷின் லேட்டா வரும். 1 மணி நேரம் ஓடுறப்போ 2 மணி நேரம் வரும். இதை அதுக்கப்புறம் தண்ணி திறந்துட்டுருங்க. லீக்கேஜ் எதுவும் இருக்காங்க. அதனால இது முதல் மெயின்டெனன்ஸ். இது முதல் மெயின்டெனன்ஸ். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ள தெரியாம ஊக்கோ பின்னோ சாவியோ காயின்ஸோ துணியில மிஸ் ஆகி அதில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மிஷினுக்குள்ள தண்ணினா எங்கே கிடைக்காது, இங்க இருக்கும். ஓகேங்களா? தண்ணி இப்படியே தான் வெளியே போகுதுன்னு இதையே ஓப்பன் பண்ணுங்க. இது ஓப்பன் பண்ண தேவையில்லை, இதை டைரெக்டாக ஓப்பன் பண்ணுங்க. இது ஓப்பன் பண்ணா தண்ணி வெளியே வருங்களா? தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி கிட்ட இருக்கு, இந்த மாதிரி வரும். டெய்லி பண்ணணுங்களா இல்ல இதுவும் வாரத்துக்கு ஒரு மாதிரி கழட்டினீங்கன்னா உங்களுக்கு ஊக்கு பின்னு சாயெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி கழட்டி விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓடுறப்போ ஓப்பனே பண்ணக்கூடாது, ஆஃப் ஆகி நிற்கிறப்ப தான் பண்ணணும். இதுவும் பண்ணுங்க. இது பண்ணாமல் விட்டீங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணி வெளியே போகாது. இதுக்குள்ள இருக்க தண்ணியை வெளியே போவாங்க. ஊக்கு பின்ன சாயெல்லாம் இங்கே அடிச்சுக்கும். இதுக்குள்ளதான் ஃபேன் இருக்கு, பம்பு. இது மூலியமா தான் உங்களுக்கு இங்க இருக்குங்களா தண்ணி பழுப்பு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு, மேல இருக்கு. பூஸ்ட் பண்ணி வெளியே அனுப்புனீங்களா, ஃபேன் இங்க தான் இருக்கு. சரி வட்டி 6.5 கிலோ வாங்குறீங்க. இது 6.5 கிலோக்கு நீங்க கிலோலாம் கணக்கு எடுக்க முடியாது, எண்ணிக்கை தான் கணக்கு. 1ல இருந்து 15 துணி எண்ணிக்கை. ஓகேங்களா? இந்த 15 துணி சின்னது பெருசுன்னு இருக்கணும். ஓகேங்களா? ஒரே அளவான துணியா இருக்கக்கூடாது. சின்னது பெருசு வருதுன்னா 15 துணி தாராளமா இதுல எண்ணிக்கை போடலாம் ஒரு டைம். சட்டை மட்டுமே ஒரு டைம் போடுறீங்கன்னா நீங்க 10 சட்டை தான் போட முடியும். ஏன்னா ஒரே அளவா பெருசா இருக்குல்ல, அதனால 10 சட்டை தான் போட முடியும். பேண்ட்னா நீங்க 8 போட்டுக்கலாம். சாரீஸ்னா 6 போடுங்க. அதே மாதிரி பெட்ஷீட் இருக்குன்னா 1 தான் போட முடியும். மெலிசா இருக்குன்னா 3-4 தாராளமா போடுங்க. பெட்ஷீட் திக்கா இருக்குன்னா 1 தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டைப் ஓபன் பண்ணுங்க. துணி எப்பவுமே செக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போடுங்க. ஊக்கோ பின்னோ சாவியோ காயின்ஸோ இருக்கான்னு செக் பண்ணிட்டு போடுங்க. இதுவே போட்டுருக்காங்க. இதுல ஷூ சாக்ஸ் மேட்டு இதெல்லாம் போடக்கூடாதுங்க. ஷூ சாக்ஸோ மேட் எல்லாம் போட்டு துவைக்க கூடாது. இதுல லப்பருக்கு இந்த பக்கம் போட்டுட்டு துணியும் உள்ள போட்டக்கூடாது. நீங்க தொங்கிட்டே இருந்து இப்படியே பிடிச்சிக்கலாம் தினம். இதுல நீங்க கம்ஃபர்ட் போடுற அளவுக்கு 2 மூடி அளவு தண்ணி ஊற்றணும். 2 மூடி அளவு
இது கம்ஃபோர்ட்லயே கலந்து இது ஊத்துனுங்களா? இதுலயே ஆமா. ஊத்துனுங்களா? லிக்யூட் போடுறீங்களா அதை அப்படியே விட்டுடலாம். ஃபர்ஸ்டே தண்ணி எடுக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அலசுறப்ப தான் எடுக்கும். ஓஹோ, அப்ப அதனால தண்ணி பாத்தீங்கன்னா ஊத்தி. அதில் லிக்யூடுக்கு தண்ணி ஊற்றணும். இல்லை அப்போ மட்டும் போட்டா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மிஷின் ஆன் பண்ணுங்க. ரொட்டேட்டட் நாப். ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு காட்டன் மோட். இது ஃபுல்லாமே ஸ்டீம் சைக்கிள் தாங்க. என்னன்னா சுட தண்ணியில தான் வாஷ் பண்ணும். நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணவே பண்ணாது. இது ஃபுல்லா இம்பல்ல ஹீட்டர் இருக்கு, சுட தண்ணியில தான் வாஷ் பண்ணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது காட்டன். பியூர் காட்டன் ட்ரெஸ் இதுல போட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்து காட்டன் லார்ஜ். காட்டன்லயே திடமா இருக்க துணிங்க, திக்கா இருக்குங்களா, அந்த மாதிரி துணி இதுல போடுங்க. காட்டன் பெட்ஷீட், காட்டன் ஜீன்ஸ் இதுல போட்டுக்கலாம். மிக்ஸ்டு ஃபேப்ரிக், எல்லா துணியும் கலந்து இருக்குங்கண்ணா. நீங்க வந்து இன்னர் வேர் இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸஸா போடுங்க துணி, இல்லைன்னா 15க்கு மேல போடவே போடாதீங்க. ஏன்னா கம்மியா இருந்தா ஓடிடும் மேம், அதிகமா இருந்தா மிஷின் ஓடாது. அதனால இதுல வெயிட் கம்மி பண்ணி போட்டீங்கன்னா நல்லா அழுக்கு பண்ணும். ஓகேங்களா? சொல்லுங்க. அழுக்கு கம்மியா இருக்குங்கண்ணா, இதுல யூஸ் பண்ணிக்கோங்க. துணியில எனக்கு அழுக்கே இல்லை, எனக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குன்னா இதுல யூஸ் பண்ணுங்க. பேபி கேர், கை குழந்தைகள் ட்ரெஸ்ஸஸ் இதுல யூஸ் பண்ணுங்க. அவங்க துணியில எதனா பாக்டீரியாஸோ, அவங்க பாத்ரூம் பண்ணிடுவாங்க இல்லை வச்சா போயிட்டாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இதுல இருக்க பாக்டீரியாஸ்லாம் இதுல அதுக்காக பேபி கேர் கொடுத்தாங்க. ஆனா இது எக்ஸ்ட்ரா தான் ஓடும், எக்ஸ்ட்ரா ஓடுங்க, டைமிங் எக்ஸ்ட்ரா ஓடும். ரின்ஸ் பிளஸ் ஸ்பின், இது எதுக்குன்னா இப்போ நீங்க பவர் இல்லையோ இல்லைனா வீட்டுல வெளியே துவைச்சிக்கிறேன் அப்படின்ற ட்ரெஸ்ஸை நீங்க வெளியே துவைச்சிக்கிறீங்கன்னா எனக்கு அலசி காய வைக்கிற மோடு வேணும். ஸ்பின்னு அண்ட் அலசி காய வைக்கணும். ஸ்பின், ரின்ஸ் பிளஸ் ஸ்பின் இதுல போட்டு விட்டீங்கன்னா ஈர துணி இதுல மட்டும் போடலாம், வேற எந்த மோட்லையும் நீங்க போடக்கூடாது. இந்த ஒரு மோட்ல மட்டும் போடலாம். காஞ்சி துணி மட்டும் எல்லாத்தையுமே போடணும். இதுல கூட போடணும்னா அளவு பாத்தீங்கன்னா நான் 15 துணி சொன்னேன்னா அதெல்லாம் பாதி தான், 7 துணி தான் 8 துணி தான் போடலாம். இதுல போட்டு நீங்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அலசி காய வச்சு தரணும். துவைச்சு மட்டும் இருக்கும். குயிக் 30, இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர்ல ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடணும். 4 துணி 5 துணி தான் இருக்கு, எனக்கு அதுக்கு மேல இல்லை. 5 துணி வேணும்னா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு உங்களுக்கு, 7 துணி கூட இருக்கு. 5 துணி தான் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உள்ளன் சாரீஸ், ஸ்வெட்டர் நீங்க யூஸ் பண்ணா இன்னர் வாஷ் யூஸ் பண்ணலாம். டெலிகேட் இங்கே கொடுத்துருக்காங்களா, மியூசிக் ப்ளே அண்ட் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா டோர் லாக் ஆகும். இங்க ரெட் கலர் சிம்பிள் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் அங்க சுவிட்ச் போட்டு அங்க ஆன் பண்ணிட்டு இங்க ப்ரோகிராம் செட் பண்ணிட்டு இங்க திரும்ப இங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஆமா. ஓகேங்களா? டைமா சென்ஸ் பண்ணிட்டு தான் எடுக்கும். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சென்சிங், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட். 54, 47, 37, 30, 16 இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் சென்சார் இருக்கு இதுல. ஓகேங்களா? சரி. உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க மேம். என்னன்னா இன்டென்சிவ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரீ வாஷ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி சேர்க்கறதுன்னு உங்களுக்கு இன்டென்சிவ் வச்சுக்கோங்க, இறந்து போயிடும். அதுக்காக தான் இது வந்து ஓகேங்களா? இன்டென்சிவ் வேணா ஆட் பண்ணிங்க. ப்ரீ வாஷ் இது எதுக்குன்னா நீங்க அழுக்கு எனக்கு அதிகமா இருக்கு, நான் மிக்சர் யூஸ் பண்றேன், எனக்கு அழுக்கு அதிகமா இருக்கு, எனக்கு ஊற வச்சு தான் துவைச்சு தரணும்னா நீங்க தாராளமா இந்த ப்ரீ வாஷ் ஆட் பண்ணிக்கலாம். இது பண்றப்ப உங்களுக்கு 2 கண்டிஷன். இதை ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல பவுடர் போடணும். எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல போடுறீங்க இல்லைங்களா, அதில் 1 கப்பு போடுறீங்கன்னா இதில் பாதி மேம், இதில் 2 போடுறீங்கன்னா இதில் 1, அதில் போடுறதுல பாதி போடணும் இதில். ஓகேங்களா? இந்த பாதி பவுடர் தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்து போய் துணியை துவைக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணுங்க இல்லைங்களா, பக்கெட்டில் ஊற வைப்பீங்களா, அதே மாதிரி தான் இது பவுட்ரு, அதுக்கப்புறம் சோப்புன்ற மாதிரி காமிச்சிக்கலாம். இது சோப்பு மெம்முக்கு உள்ள பின்னாடி போய் தான் அழுக்கு படிஞ்சுக்கும். இது நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு கையாலேயோ இல்லை வந்து இதை வந்துட்டு கழுக்கியோ க்ளீன் பண்ண முடியவே முடியாது. அதுக்கு தான் இந்த டக்ளின் ஆப்ஷன். இதுக்குன்னு ஒரு பவுடர் போட்டுக்கிட்டு இதெல்லாம் இதுக்கான ஒரு பவுடர் இருக்கு, நான் கொண்டு வந்து தேவையான வாங்கி இதுல போட்டுட்டு மிஷினை எம்டியா விட்டு இந்த டக்ளின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் இதை TCL இதை வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. உள்ளகிற அழுக்கு எல்லாத்தையும் அரிச்சு இதுவே வெளியே அனுப்பிச்சிடும். இது எப்போ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 30 டைமுக்கு ஒரு முறை பண்ணணும். 30 டைம் இதுல துணி போட்டீங்கன்னா ஒரு முறை இதை பண்ணணும். தினமும் போட்டா மாசம் ஒரு முறை, 1 to 1 நாள் பாத்தீங்கன்னா 2 மாசம். மாசத்துலயே நான் 10 வாஷ் தான் போடுவேன், ஒரு வாரத்துக்கு 2 டைமோ 1 டைம் தான் போடுறேன். அப்படின்னா நீங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் பண்ணணும். இது பண்ணாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ட்ரம் வந்து அரிச்சிடும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க, ட்ரம் உடஞ்சிருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணலன்னா வாரண்டி பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி துணியில அழுக்கு ஒட்டிட்டு வரும், அதே மாதிரி உங்களுக்கு சுத்தமா அழுகே போகாது துணியில, அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா இதுதான். அது மட்டும் 30 டைமுக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணணும்.
இது தேவையான பவுடர் அந்த இருக்கு. powder, உங்களுக்கு 500 வேணுமோ நீங்க தேவையான வாங்கிக்கோங்க. ம் ம் ஓகேங்களா? சரிங்க. அவ்வளவுதான். துணி இருந்தா போட்டு இப்போ பாருங்க. நாங்கள் போட்டு பார்க்குறோம்.